ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோல்ஜர்ஸ் ஆர் ஜாம்பிஸ் வெப் சீரிஸோட 3வது எபிசோட். லாஸ்ட் எபிசோட் எங்கே முடிஞ்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஜாம்பிஸாக மாறின கமாண்டோ பிரிவினர் 2 பிரிவாக மாறி ஒருத்தவங்க தரைக்கு மேலேயும் இன்னொருத்தவங்க அந்த சுரங்கத்துக்குள்ளேயும் பாஸை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாஸும் அவருடைய பையனை தான் காமிக்கிறாங்க. இங்கே ஒருத்தனை காமிக்கிறாங்கல்ல, இவன் தான் பாஸோட பிரதர். அதனால நம்ம இவனை பாஸோட பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். பாஸோட பிரதர் என்ன பண்ணுறான்னா, பாஸோட பையனுக்கு அவனோட ரூமை கூட்டு போய் காமிக்கிறான். இதை பார்த்த பையனோ பாஸ் கிட்ட, நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு இந்த ரூம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். இதை பார்த்த பாஸோட பிரதரோ பாஸ் கிட்ட, அவனுக்கு இது பிடிக்கும்னு சொல்லி தான் ரெடி பண்ணேன், அவனுக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாம போயிருச்சுன்னு சொல்லி சொல்ல, பாஸோ இல்ல இந்த ரூம் நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு போட்டோவை பார்க்கறான். அந்த போட்டோல பாஸும் பாஸோட பையனும் சின்ன வயசுல எடுத்த ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு மணி பிரஸ்ல தன்னோட ஒய்ஃப் போட்டோவை எடுத்து அந்த போட்டோவோட வச்சுட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி மெக்சிகோ பார்டர் பக்கமா போனோம்னா, அங்க பன்னிகெல்லாம் செத்து போயிருச்சுன்னு ஒரு இடத்துல விட்டுருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு டாக்டரும் அந்த மிலிட்டரி ஆஃபீஸரும் வராங்க. எதுக்கு அப்படின்னா, லேப்ல செத்து போன பண்ணி உயிர் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி இங்க போட்ட பண்ணிங்க ஏதாச்சும் உயிர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக அவங்க அப்படி பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கிட்ட போறாங்க. அப்போ போறப்ப பார்த்தோம்னா அங்க ஒரு ஓனாய் செத்து கிடக்குது. இதை பார்த்த டாக்டரோ இதுக்கு காரணம் நம்ம பண்ணிகளா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்ல, அதே சமயம் ஒரு பண்ணி அந்த இடத்துக்கு வருது. இதை பார்த்த மிலிட்டரி ஆஃபீஸர் தங்கிட்ட இருக்க கன்னை எடுக்க போறாங்க. அப்ப டாக்டரோ இல்ல நமக்கு அந்த பண்ணி உயிரோட வேணும், அதை எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதனால அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் தான் கையில ஒரு கிளவுஸை போட்டு அந்த பண்ணியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போறாங்க. இதை பார்த்த பண்ணி டக்குன்னு மிலிட்டரி ஆஃபீஸர் மேல ஜம்ப் பண்ணி கடிக்க வருது. அப்போ டாக்டர் தான் கையில வச்சிருந்த வலையை வச்சு அந்த பண்ணியை பிடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி மெக்சிகோ ஜெயில் பக்கமா போனோம்னா, அங்க ரிப்போர்ட்டர் ஜெயில் முன்னாடி நின்று ஒரு லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சிறைத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளா வந்து இங்க சிறைக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி சொல்ல, அதே சமயம் அந்த உயர் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மெக்சிகோக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம், எப்படியாவது பாஸை கண்டுபிடிச்சு கண்டிப்பா நாங்க திரும்ப சிறையில் அடைப்போம் சொல்லி சொல்ல, அதுக்கு நம்ம ரிப்போர்ட்டரோ பாஸ் இந்த சிறையிலிருந்து தனியா தப்பிச்சிருக்க முடியாது, இந்த சிறையில் இருக்க யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏதாச்சும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா அப்படி யாராச்சும் பாஸ் இந்த இடத்துல தப்பிச்சு போறதுக்கு உதவி பண்ணியிருந்தா அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அதே சமயம் இந்த நியூஸை வார்டன் தன்னோட ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அமௌண்ட் கொடுத்ததே பாஸ் ஜெயில வச்சு போட்டு தள்ளுறதுக்கு தான், ஆனா அவன் இப்ப ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான், இன்னும் 48 மணி நேரத்துல பாஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா உன் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரான கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த போன் கால் கட் ஆயிருது. இதை கேட்ட வார்டனுக்கோ என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பாஸை பார்த்தோம்னா, பாஸ் அவனோட பையனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா பையனை காணோம். அப்போ அங்க துப்பாக்கி சுடுற சவுண்டா கேக்குது. இதை பார்த்துட்டு பையனுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லி போட்டு அவனும் அவன் கூட்டாளியும் துப்பாக்கியை எடுத்துட்டு வெளியே போறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா, அவனை வளர்த்தி இருப்பான்ல டொப்பிக்காரன், அவன் அந்த பையனுக்கு துப்பாக்கி சுடுற ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்த பாஸோ சரி ஓகே நீ எப்படி சுடுறேன்னு சொல்லி பார்க்கலாம், சுடு அப்படின்னு சொல்லி சொல்ல கரெக்டா குறி வச்சு 3 பாட்டில சுட்டுறான். இதை பார்த்த பாஸோ என் புள்ள என்ன மாதிரியே சுடுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஹைஃபை கொடுத்துட்டு போறான். அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணோம்னா, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியை தான் காமிக்கிறாங்க. அவன் தன்னோட பார்ட்னர் கிட்ட, நான் எப்படியாச்சும் பாஸ் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட பேட்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டெக்சாஸ்ல இருக்க ஒரு ஜெயிலுக்கு போறான். அங்க போய் ரெமோ அப்படிங்கிற ஒரு கைதியை பார்த்து பேசுறான். நம்ம அதிகாரி என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் ஒரு நல்ல டீல் கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு நான் உன்னை இந்த ஜெயில இருந்து வெளியே கூட்டு போயிடுறேன், ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ எனக்காக உன்னோட பார்ட்னர் எனக்கு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அந்த ரெமோவோ எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும், அவனை நீங்க பிடிக்கிறப்ப அவனை கொலை பண்ற சிச்சுவேஷன் வந்தா அவனை நான் தான் கொலை பண்ணுவேன், எக்காரணத்தை கொண்டு நீங்க அவளை கொலை பண்ணக்கூடாது, இதுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம அதிகாரியே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலா இவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பாஸ் இருக்காருல, நம்ம பாஸை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க போல. இந்த ரெமோவும் நம்ம பாஸும் ஒரு காலத்துல பார்ட்னரா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி தரைக்கு மேல போயிட்டு இருந்த ஜாம்பிஸ் குரூப்பை காமிக்கிறாங்க. அவங்க பாஸ் இருக்க இடத்தை நோக்கி ஓடி போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்க வழியில ஒரு பாம்பை பாக்குறாங்க. அந்த பாம்பு இவங்களை கடிக்கலாம்னு சொல்லி ஜம்ப் பண்ணுது. அப்படி ஜம்ப் பண்ணும்போது அந்த கூட்டத்தோட தலைவி இருக்கால, டக்குன்னு அந்த பாம்பை பிடிச்சி தலையை கடிச்சு தின்னறா. தின்னுட்டு மிச்சம் இருக்க உடம்ப மத்த ஜாம்பிஸ்க்கு தூக்கி வீசிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. அதே சமயம் ரிப்போர்ட்டர் அவங்க சொந்த ஊருக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேர் வந்து வார்டன் உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரு, வாங்க வார்டனை பார்க்க போலாம்னு சொல்லி கூப்பிட இவளும் வார்டனை பார்க்க போறா. இவளை பார்த்த வார்டன், உனக்காக நான் ஒரு வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு ரிப்போர்ட்டரும் நான் இப்ப பாக்குற வேலையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ எனக்கு எந்த வேலையும் தேவையில்லைன்னு சொல்லி சொல்லிடுறா. இதை கேட்ட வார்டன், நீ இந்த ரூம்ல நாங்க சொல்றதை கேட்காம வெளியே போனேன்னா ஃபேக் ஐடி வச்சு இந்த ஜெயிலுக்குள்ள வந்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவோம், அரெஸ்ட் பண்ணோம்னா 6 மாசம் நீ ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும், ஜெயில இருந்து நீ வெளியே வந்தாலும் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க, நான் சொல்றதை கேளு, நீ பாஸை கண்டுபிடிச்சா எங்க கிட்ட சொல்லு, அவனை நாங்க எலிமினேட் பண்ணிடுவோம், இதுல எவ்வளவு பெரிய அதிகாரிகள்
யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது, இதுக்கு நீ ஓகே சொல்லலைன்னா உன்னையும் கொலை சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு ரிப்போர்ட்டரோ சரி ஓகே, பட் பாஸை நீங்கள் கண்டுபிடிச்சா அவனை கொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்டர்வியூ மட்டும் அவனை கொடுக்க வைக்கணும், இதுக்கு நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நானும் ஓகே சொல்கிறேன்னு சொல்ல அதுக்கு வாடனும் இதை பற்றி நீ வெளியே சொன்னீங்கன்னா உன்னை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி வரான். அவளோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டு போட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுறா. வெளியே போனவோ பார்க்கிங்ல தன்னோட காரை எடுத்துட்டு கிளம்புறா. அப்போ அந்த வார்டன் குரூப்பை சேர்ந்த ஒரு போலீஸ்காரை அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இதை கவனிச்ச ரிப்போர்ட்டரோ தன்னோட காரை ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்க அந்த ஏரியாக்குள்ள விடுறா. அங்க போய் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அந்த போலீஸ்காரனும் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து அவ இருக்காளா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். இதை பார்த்து அங்க இருந்த லேடிஸோ நீ எப்படி லேடிஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட்டு இருக்காங்க. இவ அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள தான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி நியூ மெக்சிகோல இருக்க லேபை காமிக்கிறாங்க. அந்த சோல்ஜரை ஒரு பண்ணி அட்டாக் பண்ணிருக்கும்ல, அந்த பண்ணியை பிடிச்சு லேபுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்க இருந்த சோல்ஜர் அவனோட கையை அந்த கூண்டுக்குள்ள விடுறான். அப்ப அந்த பண்ணி டக்குன்னு வந்து அவனோட 2 விரலை கடிச்சு எடுத்துருது. இதனால அவன் கத்துன்னு கத்திட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம சோல்ஜரோ அவனை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கறக்காக அவன் அங்க இருக்க லேபுக்கு கூட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. இதை பார்த்த டாக்டரோ இவனை பண்ணி கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இவனுக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும், ஸோ யாராச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல, அப்போ அந்த கடிப்பட்டவன் கீழே விழுந்து துடிக்கிறான். இதை பார்த்த டாக்டர் ஒருவேளை இவனை பண்ணி கடிச்சனால இவனு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், இவன் இந்த டேபிள்ல தூக்கி படுக்க வைங்கன்னு சொல்லி சொல்ல, இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ரிப்போர்ட்டரை பார்த்தோம்னா ரிப்போர்ட்டர் எப்படியே அந்த போலீஸ்காரன்ட்டு தப்பிச்சு ஒரு பெட்ரோல் பங்கிட்ட வந்து நின்று இருக்கா. அங்க தன்னோட போனை எடுத்து ஒரு லைவ் போடுறா. அந்த லைவ்ல என்ன சொல்றான்னா, மெக்சிகன் கவர்மெண்ட்டும் மெக்சிகன் போலீஸும் சேர்ந்துதான் பாஸை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொல்ல பார்த்தாங்க. பாஸ் அமெரிக்கா பக்கம் போனோம்னா இந்த மெக்சிகோல இருக்க யாரெல்லாம் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு இவர் காட்டி கொடுத்துருவாங்கிறதுக்காக இவரை கொலை பண்ற ஜெயில வச்சு ட்ரை பண்ணாங்க. அதனாலதான் பாஸ் அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போனாருன்னு சொல்லி சொல்ல, இந்த லைவ் வீடியோவை பாஸ் அவர் இருந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்றான்னா, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா நான் சொல்றது உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உங்க பக்கம் இருக்க நியாயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லுங்க, நான் உண்மையை இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றான். இதை பார்த்து நம்ம பாஸோட பையன் என்ன சொல்றான்னா, இவங்களை பாக்குறதுக்கு நல்லவங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல, இதை பார்த்த பாஸ் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரதர் கிட்ட அவனோட போனை வாங்குறான். இதை கேட்ட பிரதரும் அந்த டொப்பிக்காரன் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வேண்டாம் இது சிஐஏவோட ஒரு ட்ராப்பா இருக்கலாம், நம்ம இவளுக்கு ஃபோன் பண்ணி மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல, இல்ல அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி போட்டு அந்த ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்றான். அந்த ரிப்போர்ட்டர் ஃபோன் எடுத்ததும், நான் இது வரைக்குமே உண்மையான ரிப்போர்ட்டரை பார்த்ததே இல்லை, எல்லாருமே பணத்துக்காக மட்டும்தான் வேலை செய்யறாங்க, நீ மட்டும் எதுக்காக உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் எதுவுமே பேசாம, நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் ஃபேஸ் டு ஃபேஸ், எப்போ எங்க வரணுங்கிறத மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட பாஸ் தான் பையனை திரும்பி பார்க்கறான். அவனோட பார்வையிலேயே தெரியுது இது எல்லாமே உன்னோட ஃபியூச்சருக்காக தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பையனை திரும்பி பார்த்துட்டு, சரி ஓகே நான் உனக்காக ஒரு வாய்ப்பு தரேன், நீ வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ரிப்போர்ட்டர் சிரிச்சிட்டு, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, நான் தான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் உன்னை பத்தி இந்த உலகம் தெரிஞ்சுக்கிறக்காக. அதுக்கு பாஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போனை வச்சிடறான். நம்ம ரிப்போர்ட்டருக்கும் எதையோ ஒரு சாதிச்ச சந்தோஷத்துல கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே சமயம் கட் பண்ணி லேப் பக்கமா போனோம்னா, அந்த பண்ணி கடிச்சிருக்கும்ல அவனை ஒரு டேபிள்ல படுக்க வச்சிருக்காங்க. டாக்டர் அவனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவனை பாக்கறதுக்கே வெறி பிடிச்ச மாதிரி அப்படியே அந்த பண்ணிகள்லாம் கத்திட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி ஃபுல்லா கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து நம்ம சோல்ஜர் என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு என்னமோ ஆயிருச்சு, இவனுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சியாச்சும் கூப்பிடுங்க, இவனை நம்ம ரெடி பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அந்த டாக்டரோ இல்ல நம்ம எதிர்பார்த்தது இதுதான், இவன் இப்போ ஒரு சூப்பர் சோல்ஜரா மாறிட்டான், இவனை நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோம்னா நமக்கு ஏத்த மாதிரி மாறிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட அந்த சோல்ஜரோ ஒரு மாதிரி டாக்டரை பார்க்கறான். அப்படியே கட் பண்ணி திரும்பவும் பாஸையும் பாஸோட பையனையும் பார்த்தோம்னா, பாஸ் அவனோட பையனை வா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். பாஸ் அவன் பையனுக்கு என்ன வாங்கி வச்சிருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு அழகான ட்ரோன் வாங்கி வச்சிருக்கான். இதை பார்த்த பையன் காரணம் என் பர்த்டேக்காக வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி கேட்க, அவன் ஒரு மாதிரி பார்க்கறான். அப்போ உங்களுக்கு என் பர்த்டே கூட ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கனால மறந்துட்டேன்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட அந்த பையன்கார கண்டுபிடிச்சான், அப்பாக்கு நம்மளோட பர்த்டே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ட்ரோனை பறக்க வைக்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட் செவரு கிட்ட வரான். அந்த செவுத்துல ஏற முடியாம ஏறி அதில் உட்காந்துட்டு அந்த ட்ரோனை செட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தூரத்துல இருந்து அவனை வளர்த்தால ஒரு டொப்பிக்காரன் அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான். ஒரு வழியா பையன் அவன் அப்பா கூட பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் அங்க இருந்த யார் கண்ணுக்குமே படாம ஒருத்தன் ஒரு பேக்கை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போறான். அப்படி போனவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மரத்துக்கடியே போய் உட்காந்து தான் பேக் இருந்துச்சு, அந்த பேக்ல இருந்து ஒரு புறாவை எடுக்கிறான். அந்த புறாவோட காலில் பாஸ் இருக்க லொகேஷனை எழுதி யாருக்கோ அனுப்புறதுக்காக அதுகிட்ட பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி பையன்காரனை பார்த்தோம்னா, பையனுக்கு ட்ரோன் கொடுக்குறப்ப பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எக்காரணத்தை கொண்டு இந்த காம்பவுண்ட் சேவரை தாண்டி நீ எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த ட்ரோன் எடுத்துட்டு இங்க வந்திருப்பான். ஆக்சுவலா இந்த ட்ரோன் பார்த்தோம்னா 5 கிலோமீட்டர் தூரம் போகும். இவன் விட்ட ட்ரோன் 5 கிலோமீட்டரையும் தாண்டி ரொம்ப தூரம் போனனால சிக்னல் லாஸ்ட் ஆயிருது. இதை பார்த்த பையன்காரனும் சிக்னல் லாஸ் ஆயிருச்சு, இந்த ட்ரோனை திரும்ப வர வைக்கணும்னு சொல்லி அவன் பொறுமையா காட்டுக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணோம்னா அமெரிக்கா மெக்சிகோ பார்டரை காமிக்கிறாங்க. எபிசோடு 1ல பார்த்துருப்போம்ல ஸ்டார்டிங் சீன்லயே. அதுதான் இப்ப நடக்குது. ஒரு 4 பேர் எப்படியாச்சும் அமெரிக்காக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு உள்ள வராங்க. அவங்கள ஒரு டொப்பிக்காரன் கூப்பிட்டு வரான். அவன் இருந்து பணம் புடுங்க ட்ரை பண்றவனா நம்ம கமாண்டோ ஜாம்பி ஒன்று வந்து அவனை பிடிச்சி கடிச்சு கொதறது. பட் இந்த விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாதுல்ல. என்னடா போலீஸ்க்கு இப்படி கடிச்சு கொதறான்னு சொல்லி அங்க இருந்தவங்களா தெரிச்சு ஓடுறாங்க. நாம ஃபர்ஸ்ட் எபிசோட் இந்த சீன் பார்த்துருப்போம்ல, அது ஆக்சுவலா இப்பதான் நடக்குது. இந்த மாதிரி 3 ட்விஸ்ட் வச்சு இந்த எபிசோடு இங்க முடிக்கிறாங்க.
அடுத்தடுத்த எபிசோடில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண முடியுமோ ரிலீஸ் பண்ணுறேன். அதனால் நீங்கள் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், பாய்.